விசிலுக்கு தடை. விசிலுக்கு நம்ம ஸ்டாலின் வந்து விசில் சத்தம் கேட்டாலே டென்ஷன் ஆகிடுறாராம். உதயநிதியும் டென்ஷன் ஆகிடுறாரு. அதனால் விசிலை பார்த்தாலே பயம், விசில் சத்தத்தை கேட்டாலும் பயம். இந்த மாதிரி 2 பேருக்கும் பயங்கர பயம் வந்துருச்சு. ஏன்னா எல்லா இளைஞர்களும் கையில் விசில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பயந்து போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கிரிக்கெட் போட்டி நடக்குது. கிரிக்கெட் போட்டியில் என்ன நடக்குதுன்னா, அங்கே உள்ளுக்குள்ளே 50,000 பேர் உட்காரலாம். சேப்பாக்கம், சென்னையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மேட்ச், உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் நடக்குது. அதனால் அங்கே வந்து ஸ்டாலின் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு போலீஸை, யோ எவனுமே விசிலை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்க, சார் குண்டை கொண்டு வராமல் விடலாம், வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம், கத்தி வேறு எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா தடுக்கலாம், விசிலை போய் எப்படி சார் தடை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்கிறத செய்யான்ட்டாங்க. உதயநிதியும் ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாங்க, ₹1 விசில் அடிக்கக்கூடாது கிரிக்கெட்டு. ஏன்னா அந்த கிரிக்கெட் போட்டி அங்கே நடக்கிறது ரொம்ப பேர் வெளி மாவட்டங்கள் இருக்கிறவங்க டிவியில் பார்த்துருப்பீங்க. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ட்ரம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ஸ் அடிப்பாங்க, அடித்து இது ஒன்று பாட்டெல்லாம் போடுவாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இப்போ டோனி வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே நுழைஞ்சாருன்னா எதிர் அணி வேட்பாளர்லாம் காதை மூடிக்குவாங்க, தாங்க முடியாது விசில் சத்தம், கைதட்டும், பாட்டு. இதுதான் அந்த கிரிக்கெட் மேட்ச்லேயே அந்த ஸ்டேடியத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், விசில் சத்தமே கேட்கக்கூடாது, விசிலை தடை பண்ணுன்ட்டார். ஸோ போலீஸார் வெளியில் சொல்லாமல் சுற்றி அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம், அந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற கடைகள்லாம் போய் யாரும் விசில் விற்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இங்கே வர்றவங்க அங்கே போய் விசிலை வாங்கிடுவாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, விசிலுங்கிறது இவ்வளோ பெருசு சின்னது, அதை மறைச்சி கொண்டு போகிறத நீங்கள் எத்தனை பேர் பண்ணுவீங்க? இங்கே 50,000 பேர் வருவான். சென்னை இது இந்தியா விளாண்டா 50,000 பேர் வருவான். சாதாரண மற்ற நாடுகளும் வந்தால் 25,000 பேர் வருவான். சென்னை சிட்டியில் போலீஸ்கிட்ட மொத்தம் இருக்கிறதே 14,000 போலீஸு தான். 14,000 போலீஸும் கொண்டு போய் ஸ்டேடியத்தில் விசில் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு இறக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் தேவை? சரி உள்ளே போனால் என்ன, நீ விசிலை பறிச்சிருப்பேன். இங்கே 2 விரல்னால வாயில் விசில் அடிப்பானே, அதை போய் எப்படி தடுப்பீங்க? கோமாளித்தனம் இல்லையா அதெல்லாம்?